புகழ ஒரு நாளும் கட்டளையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் கட்டளையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் கட்டளையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த உம்மை புகழ ஒரு நாளும் கட்டளையே ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் கட்டளையே வலியோட வேதனையோட நான் வந்திருக்கேன். உடம்புல வலி இருக்கு, வேதனையோட நான் இருக்கிறேன். உடம்புல இப்பயும் வலி இருக்குன்னு யாராவது இருக்கீங்களா? ரொம்ப வருஷமா, ஒரு நிமிஷம். உடம்புல இப்பயும் வலி இருக்குன்னு யாராவது இருக்கீங்களா? வலிச்சுக்கிட்டே இருக்கு. உடம்புல இப்பயும் வலி இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. இப்ப வலி இருக்குதுங்க, ரொம்ப வருஷமா. இந்த ஜோம் பண்ணவங்க அப்படி முன்னாடி இருக்கு. Hallelujah. Rabba rabba rabba. Rakata rabba rabba. கண்ண மூடுங்க, கண்ண மூடுங்க. ரெண்டு கையும் மேல தூக்குங்க, ரெண்டு கையும் மேல தூக்குங்க. இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும், சுகமாகட்டும். இயேசு வந்தாரு சுகமாகட்டும். இங்குள்ள கூட்டத்திலே உங்களுக்கு இறங்கி வலி இருக்கா பாருங்க, வலிக்குதா? வலி இல்ல, ஐயா வலி இருக்கா? வலி இல்ல. நிஜமா? நிஜமா. வரும்போது வலி? ஆமா. நேத்து கூட வலி இல்லாததால முன்னாடி வர மாட்டேன். ஆமா. ஐயா தட்டி ஆராதிங்க. அற்பமாய்
காரில் கூப்பிட்டு போனோம். போகும்போது உண்மையிலேயே அவர் நடந்து வர்ற ஸ்டைலு நான் பார்க்கும்போதே எனக்கு தெரியும் ஒரு பயங்கரமான வேதனை இருக்குது. நேற்றுக்கு முன்னாடி கூப்பிட்டோம் வரவே இல்லை. ஆமாவா? ஆமா தானேயா? நேற்றுக்கு காரில் ஏறும் போது நான் தான் கேட்குறேன், ஐயா உங்களுக்கு காலில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டேன். இவர் சொன்னார் ஆமாங்கய்யா அப்படின்னு. அதுதானே முன்னாடி கூப்பிட்டேன், நீ ஏன் வரல அப்படின்னு கேட்டேன். முன்னாடி ஜோம் பண்ணிட்டு நான் அந்த சேப் திரும்பிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கட்டளிட்டு இருக்கிறான். ஐயா, உங்களால கால் வலி இருக்குமோ நடக்க முடியாம இருக்கும், கஷ்டப்பட்டீங்க. இப்ப கால் வலியில நீங்க தான் சொல்றீங்க. ஒரு நடைய போட்டு காட்டிடுவோமா? வாங்க பாப்போம். வேகமா, இந்த வேகம் பார்த்தாரு. இங்க பாருங்க, அதை கவனிச்சீங்களா? கால் வலி இங்க இருந்து அங்க வர மறுத்தவர். இந்த திரும்புங்க திரும்புங்க திரும்புங்க. வேகமா போகும். சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். வலிக்குதா? நிஜமா? சின்னதா கூட வலி. அவ்வளவுதான். நான் சொல்ற அடைக்கலமாய் வந்த உன்னை கர்த்தர் பரிபூர்ண நன்மையினால் நிரப்புவார். சூப்பர்யா, உட்காருங்க. சூப்பர். சொன்னாரு கால் வலி தாங்க கூட இருந்தது யாரு? இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. நேத்து கார்ல இந்த சம்பவம் நடந்துச்சா? என்ன சொன்னா சொல்லுங்க. கிட்ட வச்சு பேசுங்க, சும்மா வெக்கப்படாம. இங்க இருந்து இங்க வர்றதுக்கு கால் வலினால வர முடியலையா? இப்ப அவர் தான் சொல்றாரு சுத்தமா கால்ல வலி இல்ல. கையை தட்டி கத்தன துடிங்க. நான் சொல்லலாம் ஐயா, எத்தனை வருஷமா இந்த வலி இருந்துச்சு உங்களுக்கு? 1 வீக்கா? ஒரு வாரமா? ஒரு வாரமா நடக்க முடியாம தான் இருக்கீங்க? 1 வாரமா இருக்கேன். இப்பதாங்க கையை தட்டி இருக்கணும். அது நல்லது. உங்களுக்கு என்ன? இல்ல இப்ப எல்லாத்துக்கும் ஜோம் பண்ண கத்த சோகமாக்குவார். இப்போ சரியா? காது கேட்காம யாரா இருக்கீங்க? சரியா காது கேட்கணும். யாருக்கும் இப்ப இடுப்பு வலி மூட்டு வலின்னு சொல்லி ஆமா வாங்கம்மா எந்திரிங்க எந்திரிங்க. ஏன் உட்காந்துருக்கீங்க? காலில் கட்டு வேற கிடக்கு. என்ன பிரச்சனை? இதை கடிச்சிட்டு அதனால ஆஸ்பத்திரியில் 1 மாசமா இருந்து இப்போ நல்லா சொல்லுவோம். கட்டது கிருபையாக சுகமான வலி இருக்கா? ஆமா. அவருக்கு சுகம்ன்றீங்க. டாக்டர் என்ன கிடைச்சுன்னு தெரியல. இருங்க, உங்க மகனா நினைச்சிருக்கோம். கிட்ட வாங்க, வாங்க. என்ன கிடைச்சதுன்னு தெரியல, ஆனா ஏதோ கிடைச்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க. அடுத்து உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க. அது விஷயம் வேற. எது வலிக்கு காரணம்னு அவங்க நினைச்சாங்களோ அதை செஞ்சுட்டாங்க. வலிக்குதுன்னு தான் போனேன். அதானே ஏதோ கடிச்சிட்டு வலிக்குது. அதானே ஆமா, ஏதோ கடிச்சிட்டு வலிக்குது. குத்து காந்தல்